ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு FITUBE. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாமல் உங்கள் டயட்டில் நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டே பண்ணி நீங்கள் நல்ல ரிசல்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு தேவையான 5 டிப்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1, பிளானிங். நீங்கள் ஒரு 1 வீக்கில் 2 கிலோ குறைக்கணும், இல்லை 1 மந்தில் 10 கிலோ கெயின் பண்ணணும், அந்த மாதிரி இம்பாசிபிளான கோலாக இல்லாமல் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணி அதுக்காக நீங்கள் கலரிக் டெஃபிசிட் என்ன பண்ணணும், கலரிக் சர்ப்ளஸ் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு கரெக்டாக பிளான் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வச்சிருக்கிற கோல் ரியலிஸ்டிக்கான கோல். நம்பர் 2, ப்ரிப்பரேஷன். நீங்கள் ஒரு ஜாப் போயிட்டு வரீங்க, அப்படி இல்லை ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்றப்போ அந்த டயட்னஸ்னாலே உங்கள் டயட் பிளானில் இருக்கிற அந்த மீல் குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் ஏற்பட்டு எனக்கு மேலே வேறு ஏதாவது சீட் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஜாபோ இல்லை கிளாஸுக்கோ முன்னாடியே அந்த மீலை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் அந்த ஜாப் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு இது சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்பர் 3, சீட் மீல். நீங்கள் உங்கள் டயட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறப்போ அதுவே உங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அப்படி மென்டல் ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிட்னஸில் ரிசல்ட்ஸ் தெரியாமல் போகும். ஸோ இந்த ஒரு டயட்னால வர ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் தடுக்கிறதுக்காக சீட் மீல்ஸ் எடுக்கலாம். நல்லா நோக்கும்போது சீட் மீல். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஒரே ஒரு சீட் மீல் எடுங்க, ஆனால் அந்த டேவே நீங்கள் சீட் டேவாக மாறிடாதீங்க. நம்பர் 4, ஃப்ரீக்வெண்ட்டாக வெயிட் செக் பண்ணாதீங்க. நீங்கள் டெய்லி இல்லை ஒரு நாளைக்கு மல்டிபிள் டைம்ஸ் வெயிட்டும் செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வாட்டர் வெயிட்னால உங்கள் வெயிட் பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகி மாறி காமிக்கும். ஸோ இதனால நீங்கள் சாப்பிட்ற டயட்டை மாற்றணும் அப்படி இப்படின்னு நினச்சி பண்ணுறப்போ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணுற ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு 1 வீக் ஒன்ஸ் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வெயிட் செக் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு டயட்டை அட்லீஸ்ட் ஒரு 7 days கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. அதனால் கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். நம்பர் 5, இது ஒரு ஷாப்பிங் டிப். நீங்கள் உங்கள் டயட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை வாங்குறது கடைக்கு போகிறப்போ நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் போனீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்து நீங்கள் உங்கள் ட்ராலியில் போட்டு வாங்கிட்டதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போனீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் கம்மியாக வாங்குவீங்க. ஸோ நீங்கள் உங்கள் டயட்டில் சீட் பண்ணாமல் கரெக்டாக இருக்க முடியும். தேங்க்யூ.